மேல அடிக்காத அப்பாவல மேல அடிக்காத அப்பா எப்படி விளக்கம் சொல்லுங்க. அந்த வசலித்த இந்த ரெண்டு பாரு என்னடா ₹750 நடிக்கிறாங்க, ₹2000 நடிக்கிறாங்களா? ஏண்டா தந்தையும் பிள்ளையும் வீட்டுக்குள்ளே, ஆனால் இது போர்க்களம். அவன் வீரனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வாட்டி சொல்லலையா? அல்லது நான் வீரனாக இருக்க வேண்டும். ஒரு உரையில ஒரு வாழு தாண்டா. சரி, நான் உன்னை எடுத்து நான் தரேன். அவன் நடி வேண்டாம். அவன் நடிச்சாரு மூளை வேலை அடித்தவர் மீது ஆசைப்படுபவர் அவன் எப்பேற்பட்டவன் என்று தெரியுமா? அடே சிறுவனே, இந்த தாத்திக்கிட்டு பிறந்தவனா? என்ன எத்தனை குத்தணும் எவ்வளோ வத்தணும் நானா? எங்க மாதவா குளிச்சு அடுத்தவர் பொருளின் மீது ஆசைப்படுபவர் எப்பேற்பட்டவன் என்று தெரியுமா? அவருடைய தாய் ஒரு தாசியாக இருந்தவனை பெற்றெடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பேசியாக இருந்தவனை பெற்றெடுத்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் இந்த தெருவிலே
வருவோருக்கும் போவோருக்கும் 10 பேருக்கு தன்னுடைய முன்னாடி வீட்டு உன்னை பெற்றெடுத்து போனால் போகட்டும் என்ற ஒக்காளவை எத்தனை வினாடி முன்னடிக்க வைத்திருந்தோம். அப்படியா? அடே சிறுவனே, என்னடா உன்னுடைய தந்தை பெயரை கூறிவிட்டு பிறகு இடத்துல சமஸ்தையா பார்க்கலாம். அப்படியா? ஆமா. சேண்டா பதவா பார்த்தாயா? அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுபவன் ராசிக்கு பிறந்திருக்க வேண்டும் அல்லது வீசிக்கு பிறந்திருக்க வேண்டும். வருவதற்கு போவதற்கு 10 பேருக்கு இந்த வீதியில 10 பேருக்கு முந்தான விரித்துதான் உன் தாய் பெற்றெடுத்திருப்பான். அப்பேற்பட்டவனாக இருந்தால் தான் அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுவன் என்று சொல்லி என்னை எளிதமாகவே வாவாச்சாரி இருக்கிறான். இருந்தாலும் விடவே கூடாது. ஏனென்றால் என் தாயாகப்பட்டவன் சத்தியமாகவே என் தாய் சிரசின் மீது ஆணையாக என் தாயாகப்பட்டவன்